ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 196வது தலைப்பு. கல்வி திட்டத்தில் சமையற்படிப்பு தொடர்ச்சி. பிறர் உதவியின்றி அவரவர் காரியத்தை அவரவர் செய்து கொள்ளும்படி கல்வி திட்டத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்றுதானே சமூகத் தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் வாழ்க்கைக்கு முதலில் வேண்டிய அன்னத்தை அவனவனும் தயாரித்து கொள்ளும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் சேர்த்து ஒரே சமையல், ஜாதி வித்தியாசமில்லாமல் சமைத்து எல்லாரையும் சேர்த்து உட்கார வைத்து போடுவதுதான் சீர்திருத்தம் என்று இவர்கள் சொன்னால், அதைவிட அவசியமான முக்கியமான சீர்திருத்தம் ஒவ்வொருவனும் தன் உணவை தானே தயாரித்து கொள்வதுதான். இவர்கள் சமூக சீர்திருத்தம் என்று எதையோ நினைத்து பேசுகிறார்கள். அந்த சமூகம் என்பது பல தனி மனுஷியர்கள் கொண்டதுதானே. எனவே இந்த தனி மனுஷியர்களின் குணம் சீர்திருந்துவதுதானே எல்லாவற்றுக்கும் பேசிக் ஆதாரம். அதனால் ஆதார கல்வியிலேயே ஸ்வயம்பாகம் சொல்லிக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆண்களில் முதியவர்களுக்கும் சமையல் தெரிந்திருக்க வேண்டுமென்பதற்கு சாஸ்திரமே ஆதரவாய் இருக்கிறது. சாஸ்திர வாக்கியம் ஒன்று இருக்கிறது. பஞ்சாஷத் வத்சராத் ஊர்த்வம் ந குறியாத் பாணிபீட்டனம். பாணிபீட்டனம் என்றால் பாணிகிரகணம், அதாவது கல்யாணம். பஞ்சாஷத் என்றால் 50 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடாது என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தம். முதல் பெண்டாட்டி தவறிவிட்டால் 50 வயசுக்கு அப்புறம் கூட இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்கிறவர்கள் சமையலுக்கு ஆளில்லை என்ற காரணத்துக்காகவே அப்படி செய்வதுண்டு. ஸ்வயம்பாகம் தெரிந்துவிட்டால் வானப்பிரஸ்தத்துக்கு போக வேண்டிய தசையில் சமையலை ஒரு காரணமாக சொல்லிக்கொண்டு மறுபடி தாம்பத்தியத்துக்கு திரும்புகிற ஆபாசம் நடக்காமல் இருக்கும். சாஸ்திரத்தை மீறின தோஷம் சம்பவிக்காமல் இருக்கும். இப்படியேதான் பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டுமென்று நினைக்கிறவர்களிலும் சில பேர் ஓடி ஆடி அலைகிற மத்தியம் வயசு வரை வீட்டில் அம்மா சமைத்து போட்டோ ஹோட்டலிலோ சாப்பிட்டு கொண்டிருந்து விட்டு ஓய்ந்து உட்காருகிற போது அம்மா போயிட்டாலே, இப்போ முன்மாதிரி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேன் என்கிறதே என்று சமையலுக்காகவே சகதர்ம இல்லை, தர்மத்துக்காக இல்லை, வயிற்றுக்காக நாக்குக்காக பிரம்மச்சரியத்தை விட்டுவிட்டு பெண் தேடி போகிற அசங்கியமும் ஸ்வயம்பாக அனுஷ்டானம் இருந்துவிட்டால் ஏற்படாது. முன் எப்போதையும் விட இப்போது அவனவன் ஊரோடு கிராமத்தோடு வேலை என்றில்லாமல் பட்சிகள் மாதிரி பூலோகத்திலே எங்கெங்கே வேலை உண்டோ அங்கேயெல்லாம் போகிறதென்று ஆகியிருக்கும் நிலையில் ஸ்வயம்பாகம் அத்தியாவசியமாகிறது. சுத்தத்துக்கு சுத்தம், சத்வத்துக்கு சத்வம், அதோடு வெந்ததும் வேகாததுமாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சின்ன வயசிலேயே அல்சர் அது இது என்று அவஸ்தைப்படாமலும் இருக்கலாம். பொங்கல், சின்னதாக ரொட்டி, இதைவிட லேசாக அடுப்புத்தணலிலே கோதுமை மாவுருண்டையை காய்ச்சி அதை அப்படியே வேக பண்ணுவது என்று அவனவனும் பண்ணிக்கொண்டால் வியாதியே வராது. இப்போது கணக்கு வழக்கில்லாமல் வியாதிகள்தான் சர்வ வியாபகமாக இருக்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.